வணக்கங்க. இது நாமக்கல் தோட்டத்திலேருந்து பேசுகிறேன். இப்போ ஜூலை மாதம் வந்துட்டனால மாமரத்துக்கு எல்லாத்துலேயும் வந்து களையெல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து கபாத்து பண்ணி விட்டோம். கபாத்து பண்ணி அதோட இலைகளெல்லாம் எடுத்து அப்படியே நம்ம கீழே வந்து ஆவியெல்லாம் பறக்காமல் இருக்கிறது, நீர் ஆவியாகி பறக்காமல் இருக்கிறதுக்காக கீழே போட்டு மூடாக்கு மாதிரி போட்டு மூடி வச்சுட்டோம். இது நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு. அப்புறம் பிரிட்டோர் அவர்களோட வீடியோலையும் பார்த்தோம். அவங்க அப்படி தான் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்களும் அதை கபாத்து பண்ணிட்டு கீழே போட்டிருந்தோம். இப்போ காட்டுற மரம் பாருங்க, இந்த மரமும் இதுக்கு பக்கத்தில் இருக்க மரமும் சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு கொட்டையை போட்டோம். அதுலேருந்து முளைச்ச மரங்க. இது வந்து திட்டமிட்டு நம்ம வந்து நடவு பண்ண மரம் கிடையாது. ஆனால் அதுவே பாருங்க இந்த தடவை வந்திருக்கு. இந்த தடவை வந்து மார்ச் ஏப்ரல் மேல வந்து மொத்தமாக நம்மளுக்கு ஒரு 50 கிலோ வந்து அறுவடை பண்ணியிருந்தோம். இதை முதல் வருஷம் வந்து மாம்பழம் அறுவடை பண்ணது. அதுலேயே நம்மளுக்கு இந்த 4 வாரத்தில் வந்து 3 வாரம் காய்ப்பு தந்துருந்தது. அதில் வந்து 3 மரத்துலேயும் கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோ வந்துருச்சு. அது விற்கிறக்கே மனசு வரல. ஏன்னா நம்ம வந்து எவ்வளவோ பழம் வந்து வெளியில் தான் வாங்கி சாப்பிட்றோம், தோலை நீக்கிட்டு சாப்பிட்றோம், மருந்து அடிச்சிருக்கோம். முதல் தடவையாக வந்து நம்மளுக்கு மாம்பழம் வந்து நம்ம தோட்டத்திலே விளையுது. அது ஒரு சொட்டு மருந்து அளிக்காமல் மருந்து இருக்குங்கும் போது இப்போ நம்மளுக்கு விற்கவே தோண மாட்டேங்குது. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்தோம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம், அப்புறம் நம்ம சாப்பிட்டோம். அவ்வளோதான். இந்த கீழே எப்படி மூடாக்கு போட்டு மூடி வச்சிருக்கேன்னு பாருங்கள். இது எப்படின்னா நம்ம அது மூடாக்கு போட்டு இருக்கிறதுல இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கோழிகளுக்கு வந்து கீழே வந்து கரையான் வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதை நோண்டி அது சாப்பிட ஆரம்பிச்சிருது. அதனால் வந்து இதில் ஒன்று வந்து மூடாக்கு போட்டு நம்ம நீர் ஆவி தடுக்கிறது ஒன்று இருந்தாலும், இன்னொரு வகையில் வந்து அந்த கரையான் உற்பத்தி ஆகுது, நம்ம கோழிக்கு இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி அதில் இல்லை. ஆனால் சாயந்தரம் நேரம்லாம் பார்த்தோம்னா நான் இன்னொரு வீடியோவில் கூட எடுத்து போட்டு அனுப்புகிறேன். கோழி வந்து ஃபுல்லாக இங்கே இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் பிரட்டிக்கிட்டு இருக்கும். அது வகையில் இப்போ நான் கவாத்து பண்ணி நம்ம அந்த இலையோ கிளையெல்லாம் கீழே போட்டு வைக்கிறதுல இதில் ஒரு 2 நன்மையே இருக்குன்னு சொல்லலாம்.